ஹாய் ப்ரோ, ஹாய் சார். பேசாடு ஒரு வாட்டி இல்லை பல வாட்டி சொல்லியிருக்காரு ப்ரோ. சிஸ்டர் உங்ககிட்டயும் தான். ஓகே, அர்ஜென்ட் படாதீங்க. காத்திருந்தவங்க எல்லாமே வேதத்தில் பெஸ்ட்டானதை பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லிட்டு பல வாட்டி நானும் சொல்லியிருக்கேன். ஆண்டவர் அவர் சொல்லியிருக்கதான் நான் சொல்லியிருக்கேன். புரியுதா? நீங்கள் எதுக்காக காத்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஓகே, காத்திருங்க, சிறந்ததை தருவார். இந்த பிசா சொல்கிறத கேட்டு சைடில் போந்து அதெல்லாம் வராது, வேலைக்காவது வான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், கூட்டு போய் எங்கன்னா அடிச்சு விட்ருவான். 10 மாதம் தாயின் கருவில் சிதையாமல் பாதுகாத்தாரு பார்த்தீங்களா? அவருக்கு தெரியாதா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு? இது வரைக்கும் நடத்தினவர் இனியும் நடத்துறதுக்கு தெரியாது? அவன் சொல்கிறத கேட்காதீங்க பிரதர். திட்டத்தை குலைக்கிறதுக்காக பிளானை போட்டுட்ருக்கான். நீங்கள் காத்திருக்கிறது அவரோட கருத்தில் இருந்ததுன்னா சரியான நேரத்தில் பயங்கரமாக வரும். நான் பேசி கொள்ள போகிறோம்ல, வார்த்தைக்குள்ளே போயிடுறேன், அவர் பேசுவார். போகலாமா? சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் 43ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாவீது. துதிங்க, காத்திருங்க, அவர் நடத்துவாருங்க. ஓகே, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்களா, பாவம் பண்ணிட்டீங்களா அப்படின்றத ஒப்புரவு பண்ணுங்கள். ஓகே, அவர் கண்டிப்பாக நான் பாவம் பண்ணிட்டேன், நான் பாவி, இதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்தில் காத்திருக்காமல் பின்னாடி போனீங்கன்னா அவன் எத்தனை போய் நம்மளை சாவடிச்சிருவான். அதனால் நீங்கள் அவர் மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும் காத்திருங்க. என் பிள்ளை எனக்காக காத்திருக்கு. சரி வாடா செல்லக்குட்டி, உண்மையாக சொல்லிட்டா இவ்வளோ நேரம் உயிரோட வந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்கனாலே அவர் இவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு தண்டிக்காமல் இருக்காருன்னு தான் அர்த்தம். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், சீக்கிரமாக போய் ஒப்புரவாயிடணும். காத்திருக்கிறத விட்டு ஒப்புரவாயிட்டு அவரோட ரட்சிப்புக்காக திரும்பி நம்ம ஏங்கி கலங்கி உக்காந்தோன்னா அவர் அல்டிமேட்டாக பாருங்கள், இன்னும் துதிங்க அவரை. பிசாசை வெக்கப்படுத்துங்க, அவனை டம்மி பண்ணுங்க. பிரதர் சிஸ்டர் உங்ககிட்ட தான் டம்மி பண்ணுங்க. அவன் கூட போய் கை கோர்த்து அப்படி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் கலங்க மாட்டாரா? ஓகே, இங்கே தாவீது அப்படி தான் சுற்றின்னு இருந்தார். அதுக்கப்புறமேட்டு என் ஆத்துமாவே கலங்காத, நீ எனக்குள்ளே தேங்குற, காத்துரு, கர்த்தர் பெரிய காரியங்களை பண்ணார். அவர் காத்திருந்தாரு. அதனால தான் ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு தாவீதை சொன்னார். அதே மாதிரி உங்களையும் என் இருதயத்துக்கு ஏற்ற என் அன்பு மகன் சொல்லணும்னா காத்திருங்க, சிறந்ததை பெற்றுக்கொள்ளுங்க. புரியுதா? திட்டம் ரொம்ப பெருசாக இருக்குது, அவன் கூட போயிட்டு மாற்றி விட்றாதீங்க. புரிஞ்சுக்கோங்க. இந்த நாள் இல்லாமல் கத்திரிக்கு சொத்துறோம். மாமியார் இல்லையா? லவ் யூ. சர்ச்சுக்கு போக மறக்காதீங்க. காட் பிளஸ் யூ.